கதவு பூட்டி அந்தரங்கத்தில் ஜெபிக்கிறீங்க பாருங்க, யாரும் காணாதபடிக்கு கர்த்தர் அதை காண்கிறார். நான் இப்படி ஒரு முறை எங்கள் சபையில் சொன்ன ஞாபகம் எனக்கு உண்டு. நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். சில நேரங்கள் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, இது கர்த்தர் செஞ்சாரா, மனுஷன் செஞ்சானா, சாத்தான் செஞ்சானா, இந்த விவாதத்துக்குரிய நேரத்தை நான் பார்க்கவில்லை. வேதம் வெளிப்பாடுகளில் ஆழம் உள்ளது. அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் வித்தியாசமாய் தோன்றக்கூடிய வெளிப்பாடுகள் உள்ளது. ஆனால் நான் இப்படி சொன்னதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ பாபிலோனியர் சிறைவாசத்திற்காக யூதாவை பிடிக்க வரும்போது அவர்கள் ஜெபம் பண்ணியிருப்பார்கள், கர்த்தாவே இவர்கள் வரக்கூடாது, எங்களை சிறைப்பிடிக்க கூடாது. அவங்க ஜெபம் கேட்கப்படவில்லை, சிறைப்பிடித்தார்கள். மீண்டும் ஜெபம் பண்ணியிருப்பாங்க, சரி இவங்க சிறைப்பிடிச்சா பரவாயில்ல, எங்களை பாபிலோன் கொண்டு போகக்கூடாது. அந்த ஜெபம் கேட்கப்படவில்லை, அவர்களை இழுத்து கொண்டு பாபிலோன் கொண்டு போனார்கள். பாபிலோனுக்கு போனது பின்னாடி நான் நினைக்கிறேன் ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ, தானியேல் ஜெபம் பண்ணியிருப்பார்கள், நீங்க என்ன வேணா செய்யுங்க, ஆனா எங்கள் ஆண்மையை நீங்கள் தொடக்கூடாது. ஜெபம் கேட்கப்படவில்லை, செய்தார்கள். எங்கள் ஆகாரத்தில் கையை வைக்க கூடாது, ஜெபம் கேட்கப்படவில்லை, செய்தார்கள். எங்கள் பேரை, எங்கள் முற்பிதாக்கள் தந்த எபிரேய பேரை மாற்றிவிடக் கூடாது, மாற்றினார்கள். ஜெபம் கேட்கப்படவில்லை. சொல்லிட்டே போகலாம். ஒரு ஜெபம் கூட கேட்கப்படாமலேயே நீண்ட தூரம் ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ கடந்து வருகிறார்கள். ஆனால் குறிப்பிட்ட ஒரு நேரம் வரும்போது ஒரு பொற்சிலை உண்டு பண்ணி இதை நீங்கள் வணங்க வேண்டும், நமஸ்கரிக்க வேண்டும் என்று சொன்னபோது ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ துணிச்சலோடு சொன்னார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை விடுவிக்க வல்லவர். ஆனால் அவர் விடுவிக்கா விட்டாலும் நாங்கள் இந்த பொற்சிலை வணங்க மாட்டோம். எங்க ஒரு ஜெபம் கூட கேட்கப்படாமல் இத்தனை தூரம் வந்த இவர்களுக்கு இந்த துணிச்சல் எங்க இருந்துங்க வந்துச்சு? நீ யோசிக்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். என்னை கேட்கிற அன்பானவர்களை, ஜெபம் கேட்கும் போது மட்டும் கொண்டாடுகிறவர்கள் அல்ல நாங்கள். எங்கள் ஜெபத்திற்கு வானம் மூடும் போதும் நாங்கள் கொண்டாடுவோம். ஏனென்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். கர்த்தர் அவங்க ஜெபத்தை கேட்க வேண்டிய ஒரு நேரம் வருகிறது. இப்படி சொன்னார்கள், ராஜாவே இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஆமென். நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை உன் கைக்கும் விடுவிப்பார், இந்த தீச்சூளைக்கும் விடுவிப்பார். ஆனால் அவர் விடுவித்தாலும் விடுவிக்கா விட்டாலும் நாங்கள் எங்கள் அர்ப்பணிப்பில் உறுதியா இருப்போம். 4 ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், அறிவுள்ளவர்கள் நீங்கள் கேட்க வேண்டும். என்ன தெரியுமா இந்த ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ சொல்லுகிறார்கள், எங்கள் அறிவு சொல்லுகிறது எங்கள் தேவனால முடியும். ஏன்னா நாங்க படிச்ச தோரா சொல்லுகிறது, அவர் செங்கடலை பிளந்தார், யோர்தானை பின்னிட்டு திரும்ப செய்தார், பல காரியங்களை செய்தார். எங்க அறிவு சொல்லுகிறது, எங்க படிச்ச எங்க வேத அறிவு சொல்லுகிறது எங்கள் தேவனால முடியும். எங்கள் விசுவாசம் சொல்லுகிறது தேவனால கூடும். ஆனால் இறையாண்மை, sovereignty of God, அவர்கிட்ட போய் நீ செய்யாதன்னு சொல்லக்கூடிய பலன் எங்களுக்கு இல்லை. அவர் இறையாண்மை உள்ள தெய்வம். அவர் சில நேரம் செய்வார், செய்யாமலும் இருப்பார். அது அவரை சார்ந்தது. 115 சங்கீதத்தை அவர்கள் கோட் பண்ணியிருப்பார்களோ என்று சும்மா சொல்லுகிறேன். ஆனால் இப்படி சொன்னார்கள். மீண்டும் சொல்லுகிறேன், அறிவு சொல்லுகிறது தேவனால முடியும், விசுவாசம் சொல்லுகிறது தேவனால கூடும், இறையாண்மை சொல்றது அவர் செய்யவும் செய்வார், செய்யாமலும் இருப்பார். ஆனால் இந்த ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எங்கள் அர்ப்பணிப்பு சொல்லுகிறது இந்த பொற்சலைக்கு நாங்கள் வணங்க மாட்டோம். இந்த நேரம் சொல்றேங்க, இது எது அது எது, இது ஏன் வந்துச்சு ஏன் வரலன்னு கேட்கிற நேரம் அல்ல. இது முழந்தால் படியிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போடு காத்திருங்கள். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்ட வரலாறு இல்லையே. ஒரு ஆமீன் மட்டும் சொல்லிடுங்க பார்க்கலாம். சோகத்தில் கூட கர்த்தரை தேடுங்கள். உங்களுக்கு சரித்திரம் தெரியுமே, ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ தீச்சூளைக்கு போய் எரியவில்லையே, வெளியே தானே வந்தாங்க. உங்க கரங்களை நீட்டின உங்களையும் பார்த்து சொல்றேன், அர்ப்பணிப்போடு காத்திருங்கள், நீங்க சீக்கிரம் வெளியே வருவீங்க. வரும்போது நெருப்பின் வாசனை கூட உங்களுக்கு இருக்காது. வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். உன்னுடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென். துதி